கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் கண்ணீரை கண்டே. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, உன் கண்ணீரை கண்டேன், கலங்காதே. பிரியமானவர்களே, இன்னைக்கு மனிதர்கள் யாரும் காணக்கூடாத ஒரு காரியம் என்னென்னா கண்ணீர். மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய கண்ணீரை கண்டா அற்பமாக எண்ணுவாங்க, கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் உங்கள் கண்ணீரை ஒரு நாளும் அற்பமாக எண்ணாதவரும் கேவலமாக நினைக்காதவரும் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை ஏசாயா 38:5, 2 ராஜாக்கள் 20:5. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுளோடு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன். அதனுடைய நோக்கம் என்ன? என்ன காரியத்திற்காக நீங்கள் கண்ணீர் சிந்துறீங்களோ அந்த காரியம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முழு வேதாமத்திலும் வாசித்து பாருங்க, யாரெல்லாம் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார்களோ அத்தனைவருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 1 நீங்கள் வாசித்து பார்த்தா, அன்னாள் மிகவும் அழுது அவள் கண்ணீர் சிந்தினாள். அன்னாளை நினைத்தள்ளி ஒரு சாமுவேலை கற்றுக் கொடுத்தான். சாமுவேலை கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் அன்னாளின் கண்ணீரின் ஜெபம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்துங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்றைக்குமே மனுஷனுக்கு முன்னாடி நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன், என்றைக்குமே. ஆனால் யாருக்கும் தெரியாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்துவேன். சொல்லி பாருங்க. ஒரு முறை சீமோன் என்கிற ஒரு பெரிய பணக்காரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தான். ஆனால் அந்த விருந்தில் ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய கண்களில் வடிகிற கண்ணீரினால் தன்னுடைய பாதங்களை கழுவினாள். இப்போ சீமோன் நினைக்கிறான், இது பாவியான ஸ்திரீ தொடுகிறாள், இவர் பரிசுத்தவான், இவருக்கு தெரியாதா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுவதற்கு தண்ணி கொடுக்கல. இவ்வளோ வந்ததிலிருந்து என் கால்களை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறாள். இவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி பாருங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறும். ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத மிகவும் அதிகமான பிரச்சனைகள். நான் மனிதரிடத்தெல்லாம் உதவி கேட்டு சோர்ந்து போயிட்டு, சொந்தக்காரங்க வீடு அலைஞ்சு சோர்ந்து போயிட்டு, ஒரு நாள் மனம் உடைந்து ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தினேன். கர்த்தருடைய வார்த்தை, கலங்காதே, உன் கண்ணீரை கண்டேன். இந்த வார்த்தை வந்தது, என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மாற்றிவிட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டு உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் கண்ணீரை கண்டு இவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.